फ्रेंड्स वेलकम बैक टू सोर तार मारी இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எக் வச்ச புதுவிதமான டிஷ் தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் ஆம்லெட் சாப்பிடுவீங்க, எக் வச்சு ஆனியன் போட்டு ஆம்லெட் சாப்பிடுவீங்க, இல்ல plain ஆம்லெட் சாப்பிடுவீங்க. இந்த சேம் தான் எக் ஆம்லெட் தான் பண்ண போறோம். அதே எக் ஆம்லெட் பண்ணி கிரேவி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் கேட்கவே நல்ல புதுசா இருக்குல்ல, சாப்பிடணும் தோணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எக் கறி ஆம்லெட் எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் ஆம்லெட் கறி செய்ய நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 முட்டையுமே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு வராது. ஸோ அதனால தான். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முட்டையெல்லாம் ஆம்லேட் பண்ணிடலாம். ஒரு ஹீட்டான தோசைக்கல்லில் உங்களுக்கு எவ்வளோ ஆம்லேட் வேணுமோ அவ்வளோ ஆம்லேட் போட்டுக்கோங்க. நார்மலாக ஆம்லேட் போடுற மாரி தான். ஸோ நல்லா 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ எனக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் டன். ஒரு வானல் ஒன்று வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆகட்டும். வானல் நல்லா ஹீட்டான பேருக்கு அதில் 3 குழிக்கண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பேருக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா முக்கால் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 தக்காளி, அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் நல்லா மசாலா ஒன்றாலனா வதங்கின பிறகு இப்போது மசாலா வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக மசாலா வேக விடுவோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. எல்லாம் வெந்து நல்லா தண்ணி சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து தண்ணிலாம் சுண்டி வந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இங்கே நல்லா கொதிக்குது. இப்போது இதில் நம்ம ஆம்லேட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் ரெட் சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சமாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம முட்டையை அடியோடு திருப்பி போடலாம். ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிடும். ஸோ அப்படியே அடியோடு திருப்பி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். அப்போ தான் நம்ம ஆம்லேட்குள்ளே எல்லா மசாலாவும் இறங்கி ஆம்லேட் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எம்மியான எக் ஆம்லேட் கறி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடான சாதத்துக்கு எடுத்து சாப்பிடும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்மியாக இருக்குல்ல. உங்களுக்கு சாப்பிடணும் தோணுல, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் சோறு தாறுமாறு.